சுரக்காய் கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி துண்டு துண்டாக கிள்ளி போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் நல்லா அரிஞ்சு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச சுரக்காவையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். காய் கொஞ்சம் வேகட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளியும் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியும் சேர்த்துட்டு திருப்பியும் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா நல்லா காயெல்லாம் வெந்துடும். இப்போது இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மத்து போட்டு கடைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு சுரக்காய் கடையல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.